வணக்கம், நான் கதிர். நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் ஜெர்மன் தமிழனூடாக. நினைவுகள் எம் மண்ணுக்காக, எம் மக்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக தங்கள் வாழ்வையும் தங்கள் உயிரையும் தந்தவர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. இன்று அடுத்த தலைமுறை என்று சொல்லப்படுகின்ற நீங்கள் அவர்களை மறக்கலாம், ஆனால் அவர்கள் உங்களுக்காக மடிந்தவர்கள். இந்த நினைவுகளை சுமந்து இரண்டாவது பதிவாக தேசிய தலைவர் அவர்களை சுமந்து செல்கின்றோம். நினைவுகள், தியாகங்கள், எங்கள் மண்ணுக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்த தேசிய தலைவர் அவர்கள். எவ்வளவு இறுக்கங்கள் வந்தாலும், போர்க்களம் என்கின்ற போதும், எங்கள் மக்கள் என்கின்ற போதும், ஒரு இராணுவ தந்தையாக, ஈழ மக்களின் தந்தையாக, எங்கள் போராளிகளின் தந்தையாக, அவ்வளவு கௌரவங்களோடும் அவ்வளவு வீரத்தோடும் இறுதி வரை எம்மோடு வாழ்ந்த எங்கள் தேசிய தலைவர் அவர்கள். எங்கள் அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, காலம் தந்த தலைவர் நீங்கள் அண்ணா. சுடரும் சூரியன் இன்று சுடர எரிவதேன், சுழரும் பூமியில் உங்கள் தியாகம் நிறைந்ததே. எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் உயிராய் கலந்ததே. எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் உயிராய் கலந்ததே. இதுதான் உண்மை. அன்றைய காலங்கள் எங்கள் மண்ணுக்காக, எங்கள் மக்களுக்காக, உங்களினுடைய அடுத்த தலைமுறைக்காக தன் வாழ்வையே செதுக்கிய சுடர். எத்தனை அவமானங்களை இன்று கொடுக்கின்றீர்கள். அவர் செய்தது என்ன? ஒரு இனம் வாழ வேண்டும், தன் மொழி வாழ வேண்டும், அடுத்த தலைமுறை வாழ வேண்டும், எமக்கென்றொரு நிலம் இருக்க வேண்டும் என்று நினைத்ததை விட அவர் நினைத்தது என்ன? அவரை ஏன் என்று அவமானப்படுத்துகின்றீர்கள்? எத்தனை வலிகளை தாங்கிய அந்த ஜீவன் ஒரு இராணுவ தந்தையை, ஒரு இராணுவ தளபதியை, ஒரு போர் நடத்தும் இராணுவ வல்லுநரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துகின்றீர்கள்? சினிமா பிரியராக, சாப்பாட்டு பிரியராக உங்கள் மனங்களுக்கு இது வலிக்கவில்லையா? ஒரு படையை கட்டிய ஒரு மாபெரும் ஒரு இராணுவ தந்தையின் வழிநடத்தலை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் நீங்கள். எப்படி அவரை நீங்கள் நேசிக்க வேண்டும்? காலங்கள் கடந்தும் ஒரு தேசத்தின் கனவே, காற்ற மகன் இன்றி ஈழ தேசம் வாடுதே. எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் உயிராய் கலன் இன்றி ஈழ தேசம் வாடுதே. எங்கள் அண்ணனின் ஞாபகங்கள் எங்கள் உயிராய் கலந்ததே. உண்மைதான். காலங்கள் கடந்தும் ஒரு
ஒரு தேசத்தின் கனவே, காற்ற மகனின்று ஈழ தேசம் வாடுதே. போர் முடிந்த பின் எம் தேசிய தலைவர் காட்டிய பாதையில் தமிழர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற போதும் தமிழர்களை வழிநடத்திய அந்த மாபெரும் இராணுவ தந்தையின் ஆற்றலை யார் கையில் எடுத்தார்கள்? எத்தனை அவமானங்களுக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறது என் தேசம். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காத ஒரு அரசியல், ஒரு வழிநடத்த தெரியாத ஒரு வாழ்க்கை, அவர்களை ஒழுங்குபடுத்த தெரியாத ஒரு சமூகம். இன்று அவர்கள் எம்மை அளித்தவர்களை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடுகின்ற இந்த அடுத்த தலைமுறை இவர்களை மறந்து நின்றது ஏனோ என்கின்ற நினைக்கின்ற போது மனங்களும் உள்ளங்களும் துண்டு துண்டாக பிளக்கிறது. உண்மைகள் இருந்தும் ஓராயிரம் கனவே காண்பவர் எல்லாம் கதை சொல்லும் நீலையே. இதுதான் இங்கே இருக்கின்ற வலிகளை விட ஒரு பெரும் வலிகள். இலங்கை இராணுவம் எங்களை கைது செய்து அவர்கள் செய்த சித்திரவதைகள் கொஞ்சமல்ல. ஆனால் இந்த சித்திரவதை என்பது என்னால் தாங்கவே முடியவில்லை என்பதுதான் உண்மை. என்னை போன்ற போராளிகள் இன்னும் இருக்கின்றோம். எங்களோடு ஒன்றாக பயணித்தவர்கள் என்றும் இருக்கின்றோம். எங்கள் மனங்களில் இன்னும் இருக்கின்ற வலிகள் இதுதான். உண்மைகளை மறைத்து என் தேசிய தலைவரை எப்படி அவமானப்படுத்துகின்றார்கள்? தேசிய தலைவரின் ஒழுக்கங்கள் என்ன? அவர்களின் மாண்புகள் என்ன? தன் வாழ்நாளில் இறுதி வரைக்கும் இந்த முள்ளி மண்ணில் அவர் வாழ்கின்ற அந்த இறுதி நாட்கள் வரைக்கும் எத்தனை துரோகங்கள் செய்தவர்களையும் அந்த புன்னகையோடு கடந்து சென்ற ஒரு மாபெரும் இராணுவ தந்தை, ஒரு அரசியல் தலைவர்களை விமர்சிக்காத ஒரு உன்னதமான பக்குவமான ஒரு இராணுவ தளபதி. எத்தனை வார்த்தைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்களினுடைய உணர்வுகளை எப்படியெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். இன்றைய சமூகம், இன்றைய தலைமுறை, உங்களின் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எதை கடத்தப் போகின்றீர்கள்? உங்களுக்காக மடிந்தவர்களை மறப்பதோ அல்லது உங்களுக்காக நிலுவையில் இருக்கின்ற போர்க்குற்றங்களை அளிப்பதோ? மூச்சுக்கு மூச்சு, வார்த்தைக்கு வார்த்தை எங்கள் தேசிய தலைவர் தலைவர் எங்கள் கடவுள் என்றவர்கள் எல்லாம் இன்று புதிய ஜனாதிபதியை மாமனிதர் அவர்கள் இவர்கள் என்று கூச்சலிடுகின்ற போது உங்கள் வாய்கள் கூசவில்லையா? உங்கள் உதடுகளில் எப்படி வருகிறது அந்த வார்த்தை? இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் என்பவர்கள், இலங்கை இராணுவம் என்பது எம் இனத்தை அழித்தவர்கள். வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு அந்த இறுதி ஓலங்கள் இன்னும் எங்கள் காதுகளுக்குள் இருக்கிறது. அந்த ஓலங்களை உலக தேசத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற போது ஈழத் தமிழர்களுக்கு இப்படி வலிகளா என்று எல்லோரும் வியந்து நிற்கின்றார்கள். எப்படியாவது இதை நாங்கள் நீதிமன்ற ஒரு போர்க்குற்றத்தை ஆவணப்படுத்துவோம், அதுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம், உங்களுக்குரிய அரசியல் அபிலாசைகளை தருவோம் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உங்கள் செயல்பாடு என்று எல்லாத்தையும் மறந்து எல்லோருடைய முகங்களிலும் சேறை பூசுகின்றீர்கள். நீங்கள் அடுத்த தலைமுறை சுவிட்சமாக வாழ வேண்டும் என்றுதான் இவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்வையும் உடல்களையும் தந்தார்கள். ஆனால் இந்த இறுதி நிமிடம் என்பது அவமானப்படுத்தியவர்கள், விழிப்புண் அடைந்து கிடந்த பெண்களையே அவமானப்படுத்தியவர்கள், இவர்கள் கூண்டில் ஏற்றப்பட வேண்டியவர்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள்.
மூவின மக்களும் என்று சேர்ந்து நீங்கள் வாழ வேண்டாம் என்று நாங்கள் உங்களுக்கு போதித்தவது கிடையாது. நீங்கள் அவர்களோடு வாழுங்கள். ஆனால் இங்கே நிலுவையில் இருக்கின்ற போர்க்குற்றத்திற்கு குற்றவாளிகளை ஏற்றிவிட்டு நிம்மதியாக இருங்கள். நீங்களும் வாழுங்கள். ஆனால் இங்கே இருக்கிற தடயங்களை அளிக்கின்றீர்களே, உங்களுடைய ஒரு பதிவுகளும் உங்கள் ஊடகத்தினுடைய ஒவ்வொரு பிரச்சாரங்களும் எங்கள் மாவீரர்களின் தியாகங்களையும் அபகரித்து அவர்களின் தியாகங்களை உடைத்தெறிவது. இன்னும் நீங்கள் எதை செய்ய போகின்றீர்கள்? இவ்வளவோ அவமானப்படுத்துகின்ற இந்த இனம், தேசிய தலைவர் அவர்களை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற இந்த மானுடர்கள், சத்தியமாக நான் சொல்லுகின்றேன், நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. நீங்கள் நிம்மதியாக உறங்க முடியாது. நீங்கள் என்று இந்த பணத்திற்காக இப்படியெல்லாம் செய்து வீடு வாசல் கடைகள் வாகனங்கள் என்று வேண்டி வைத்திருந்தாலும் உங்களுடைய வம்சம் நிம்மதியாக வாழ முடியாது என்ற சத்தியத்தோடு எங்கள் தேசிய தலைவர் அவர்களின் நினைவுகளை நாங்கள் என்று சுமந்து நிற்கின்றோம். அத்தனை வழிகள் இருக்கிறது. எமக்காக தன் இன்னுயிரை தந்தவர், இறுதி வரை இந்த மண்ணோடைய தன் வாழ்வை தந்தவரை போற்றி பாதுகாக்காமல் இப்படி ஒரு ஈனப்பிரதிகளாக எம் இனம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்வதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. எங்கள் வழிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். உங்கள் நேரங்களை ஒதுக்கி எம்மோடு இணைந்து கொண்டமைக்கு நாங்கள் இரு கரங்கூப்பி உங்களுக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். உங்களுடைய ஆக்கங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சகோதரங்கள் இந்த மண்ணுக்காக தியாகம் செய்திருப்பார்கள். அவர்களை எழுதி எனக்கு அனுப்புங்கள். அவர்களையும் இந்த நினைவுகளை சுமந்து நாங்கள் தொடர்கின்றோம். நன்றி. நான் கதிர், ஜெர்மனி, தமிழனூடாக.